ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு வந்து சுண்டைக்காய் சட்னி அண்டு துவையல்னு வச்சுங்க. அதுதான் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு என்னென்ன வறுத்துக்கணும்னு சொல்கிறேன். சுண்டைக்காவை ஏற்கனவே ரொம்ப லாங் வீடியோவாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சுண்டைக்காவை ஏற்கனவே ஒரு இடி உரலில் வந்து அதை அலம்பிட்டு அதை வந்து நல்லா இடிச்சிட்டு அதை வந்து வதக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பச்சை மிளகா, ஒரு வத்த மிளகா, காரம் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு. தொகையல் மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் காரம் வேணும். ஒரு பச்சை மிளகா, ஒரு வத்த மிளகா, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு. லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ போடும்போது வெங்காயம் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ சட்னி மாதிரியும் சாப்பிட்றதுனால பூண்டு போட்டிருக்கேன். இதை வந்து இன்றைக்கி நைட்டோட காலி பண்ணலாம், நாளைக்கு காத்தால ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். தேங்காய் போடும்போது சீக்கிரமாக வீணாக போயிடும். தேங்காயும் போட போகிறேன். அதனால் இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, வத்த மிளகா போட்டு வதக்கிட்டு இதுக்கு வந்து பெருங்காயம் போடணும். அது கடைசியில் போடுறேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காவை வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கேன். இருந்தால் கூட இப்போ இந்த சூட்லேயே இதை வந்து லைட்டாக போட்டு வதக்குவோம். சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி சாப்பிடுங்க, இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. வயிற்றில் பூச்சி எல்லாம் நல்லா வந்து நம்ம வயிற்று பூச்சி நிறையா இருக்கும், அதெல்லாம் இது வந்து க்யூர் பண்ணிடும். இது கடுக்காத இருக்கிறதுக்கு வந்து இது புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு வந்து பாக்களவுக்கு புளிக்கரைசல் ஊற வச்சு அதில் சேருங்க. நான் வந்து கரைசலாக இருக்குது, காத்தால் பண்ண எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, இது தொகையல் பண்ணி சட்னி பண்ணோன்னே கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு அந்த சுண்டைக்காவும் சும்மா மேலே ஏற்கனவே வதக்கியாச்சு, இருந்தாலும் அந்த சுண்டைக்காவும் மேலே போட்டு ஒரு வதக்கிட்டு அந்த தேங்காவையும், ஏன்னா வீணாக போகாத இருக்கிறதுக்கு அந்த தேங்காய், ஏன்னா நைட்டோட இதை காலி பண்ண முடியுமான்னு தெரியல, நாளைக்கு காத்தாலையும் வச்சுக்க போகிறேன். இதை போட்டு ஒரு வதக்கி ஆறினோன்னா அரைக்க வேண்டியதான். சுவையான சுண்டைக்காய் சட்னி அல்லது துவையல் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நம்ம வந்து பெருங்காயம் முன்னாடி போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். உங்கள்கிட்ட சொன்னேன்னு மறந்துட்டேன். இது பால் பெருங்காயம், எங்கள் ஊர்லேருந்து மயிலாடுதுறையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன். இதுக்கு தாளித்து கொட்டை வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயே ஊற்றி பண்ணுங்க, ஏன்னா சாதம் பசைஞ்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பசைஞ்சு சாப்பிடுவோம்ல, அதுக்கு இதுலேயே நல்லெண்ணெய் இருக்கும்போது கொஞ்சம் தேவைப்படாது. அதனால நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த சட்னி அரைச்சிட்டு அதில் போட வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், சுவையான சுண்டைக்காய் துவையல் அண்டு சட்னி ரெடி.